என்னோட பேர் லலிதா கருணாகரன். நான் சிசி கமிட்டியில் வந்து செக்ரட்டரியாக இருக்கேன். ஸோ கடந்த 29ஆம் தேதி அன்று நமது புத்தக கண்காட்சி திறக்கப்பட்டது. அதில் நமது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பிரபாகரன் சார் அண்டு நமது சிசி பிரசிடெண்ட்டு கமலக்கண்ணன் சார் இருவரும் நெக்ஸ்ட்டு கமிட்டி ஆக்சுவலாக நமது கமிட்டி ஜென்ஸ் கமிட்டி அனைவரும் லேடிஸ் கமிட்டி அனைவருமே இந்த புக் ஸ்டாலை வந்து நம்ம இனாக்ரேட் பண்ணி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வந்து 29லேருந்து 7th வரைக்கும் இந்த புக் ஸ்டால் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விகடனோட ஷாப்பில் நான் இங்கே இருக்கேன். ஸோ இது போல் ஒரு 50 ஷாப் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து புத்தகத்தை வந்து ரீட் பண்ணாதான் நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கல்வியை கற்பிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் கல்வி கற்றால்தான் அந்த நாடு வந்து முன்னேறும், அந்த குழந்தை வந்து நல்லா படித்து அதனோட இது அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம். ஸோ நான் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா விகடனோட பிரசுரம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புக்ஸ் இருக்குது. இதில் நான் முதல்ல காமிக்கிறது பொன்னியின் செல்வன். ஏன்னா எல்லாருமே இந்த ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த புக்காக ரீட் பண்ணும்போது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் வந்து ஒரிஜினலாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேள்பாரி அப்படிங்கிற புக்கு. ஸோ இது வந்து எல்லாரோட ஆத்தர் நேமும் இதுலேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த புக்குமே எல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சு படிக்கும்போது தான் இதனோட ஃபுல் ஸ்டோரி தெரியும். ஸோ இவங்க இது போல் நிறைய புக்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீரதிகாரம் அப்படிங்கிற புக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இதனோட ஆத்தர் ப்ளஸ் இதனோட ஸ்டோரிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் உள்ள ஃபுல் ஸ்டோரியும் தெரியும். ஸோ எனக்கே இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இது இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய புக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற புக்கு. ஸோ இது போல் இங்கே நிறைய இருக்குங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்து கடல் போல் இங்கே கொட்டி கிடக்கு. ஸோ அனைவருமே இந்த புக்ஸை வந்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ஊரும் வரலாறும் அப்படிங்கிற புக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து கவிஞர் நந்தலாலா அப்படிங்கிறவர் வந்து இந்த ஆத்தர். ஸோ இந்த புக்ஸையுமே வாங்கி ஒவ்வொரு ஊரை பற்றியுமே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து நிறைய நாலேஜ் கொடுக்குறது புக்ஸு அப்படிங்கிறது வந்து நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம். ஸோ அதுபோல் வந்து நியூ புக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எடை குறைப்பு அந்த மாதிரி இப்போ தான் போன ஒரு 2 months முன்னாடி அவங்க வந்து இந்த புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிற புக்கு. இதெல்லாமே நியூவு. ஸோ இது எல்லாமே விகடனோட பதிப்பகம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டம் A to Z. நம்மளே வீட்டிலேருந்து எப்படி வந்து ஒரு சட்டம் கற்றுக்கிறது, அதுக்கு வந்து லா படிக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த புக்கை படித்தாலே ஓரளவுக்கு பெண்களுக்குடைய எல்லா உரிமைகளையும் இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அறுசுவை அப்படிங்கிற இந்த புக்கும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் குறிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நியூ புக்காக இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு விசிட் பண்ணுங்கள். 30 நாள் சுவை அப்படிங்கிறது இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. கையளவு களஞ்சியம். ஸோ இந்த ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு விசிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 6ஆம் திணை அப்படிங்கிற புக்கு. இது வந்து 7ஆம் சுவை அப்படின்ற புக்கு. 30 நாட்களில் சமையல் குறிப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நலம் அப்படிங்கிற புக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிர் பிள்ளை அப்படிங்கிற புக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. உயிர்மெய். ஸோ நீங்கள் அனைத்தையுமே இந்த விகடனில் வந்து இந்த விசிட் பண்ணினீங்கன்னா பிரசுரம், இந்த விகடன் பிரசுரம் இங்கே விசிட் பண்ணி ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு புக்ஸை யூஸ் பண்ணுங்கள், வாங்கி பயன்படுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நெட்லெல்லாம் புக்ஸ் எடுக்கலாம். பட் ஆனால் அது இந்தளவுக்கு உங்களுக்கு வந்து படிக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது புக்காக வாங்கி படிக்கும்போது நீங்கள் வந்து ஆராம்ஸாக எல்லாத்தையுமே அழகாக படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடு. ஸோ அனைவரும் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.